நவிலேஸ்வரன் அப்படின்றவரோட மகள் யான்சி 18 வயசு 3 பைக்கில் போனதே அஃபென்ஸ். அட்டி நான்சி போன 2 வீலர் ஒரே தூக்கு. அதில் ஒரு கட்சி கொடியும் கட்டிருக்கு. கட்சி கொடியும் கட்டி கார் நம்பர் விட மாற்றிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த பையன் வண்டி ஓட்டுறான், 2 பேர் நடந்து போன உட்காந்து லாஸ்ட்டில் உட்காந்து. ஒரே பைக்கில் 4 பேர் போனீங்களா? எப்படி? அந்த பையன் வண்டி ஓட்டுறான், 2 பேர் நடுவில் உட்காந்து நான் லாஸ்ட்டில் உட்காந்தேன். ஒரு பைக்கில் இப்போ 4 பேர் போனீங்க? ஸ்கூட்டி. அது அந்த பையனா சொல்கிறானா, யாரும் சொல்ல வச்சு சொல்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது. அதனால் அதை ஒரு ஆதாரமாக எடுத்துக்க முடியாதுன்னு சொல்ல வர்றேன். 10 நாட்களாக மெட்ராஸில் வந்து தங்கியிருக்காங்க. இது ஒரு கூத்து நடந்திருக்கு. வந்தவங்களோட ஆதார் கார்டை வாங்கிட்டு எத்தனை பேர் உள்ள என்ட்ரி இருக்கான்னு டேட்டா என்ட்ரி போட்டு வெளில பார்த்துருக்கணும்ல. உள்ள எத்தனை பேர் இருக்காங்க? 30 பேர் வயசு பார்த்து ஆதார் கார்டோட மெர்ஜ் பண்ண வேண்டியதானே. நான் ப்ளே ஸ்டேஷன் வைங்கன்னு சொன்னேன். கீழே ஒரு ப்ளே ஸ்டேஷன் வைங்க, குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கட்டும், அப்பா அம்மா குடிச்சிட்டு வந்து அழிச்சிட்டு போட்டோம். நல்ல கலாச்சார டெவலப்மெண்ட்டாக இருக்கும்ல. அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க? பாருக்குள்ளேயா குளர் நடந்துச்சு, ரோட்லேயும் நடந்துச்சுப்பாங்க. இதுக்கு எங்கே பதில் சொல்கிறது சொல்லுங்கள். அதில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்கிறாங்க, ஒத்துப்பீங்களா? இதேமாரி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். வணக்கம். சார், இந்த ஆண்டு நியூ இயருக்கு வந்து நீங்கள் ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்தீங்க. ஒரு தனியார் ஹோட்டலு, அந்த ஹோட்டலில் வந்து நைட்டு பார்ட்டிக்கு வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகக்கூடாது, அது வந்து கலாச்சார சீர்கேடு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அப்படி சொல்லி நீங்கள் கேஸும் போட்டிங்க, அதில் வெற்றியும் அடைஞ்சிங்க. இப்போ நேற்று வந்து கோயம்பேட்டில் ஒரு தனியார் பாரில் 2 இளம் பெண்கள் போய் தண்ணி அடிச்சிருக்காங்க. அடிச்சது மட்டும் இல்லாமல் அது வந்து கொலையாகி முடிஞ்சிருக்கு. என்ன நடந்திருக்குங்க சார், சொல்லுங்கள். இல்லை, நான் இந்த 2026 ஜனவரி 1ஆம் தேதி போட்ட வழக்கு வெற்றி. எந்த பார்லையும் அலோவ் பண்ணல. போலீஸுக்கு சின்சியராக இருந்தாங்க. நம்ம நாட்டில் ஒரு சாபக்கேடு இருக்குது தம்பி. எல்லாமே ஒரு 6 மாதத்தில் காணாமல் போயிடும். ஒரு 6 மந்த்து இருக்குது தம்பி. ஒரு ஆக்ட் கொண்டு வருவாங்க, அப்புறம் 6ஆவது மாதம் மத்தியில் அது நீர்த்து போயிடுது. அது என்ன காரணம்? நம்மள்கிட்ட ஒரு புத்தி இருக்குது. 1000 தர அட்ஜஸ்ட் பண்ணியா அப்படிங்கிற ஒரு ஈன புத்தி இருக்குல்ல, இருக்கா இல்லையா? எங்கள் இந்த திரையரங்கள் 18 வயசு கீழே உள்ள பிள்ளைகளுக்கு அலௌடு இல்லை அப்படின்னு ஒக்கட்டுறா. என்னையா நம்ம பழக்கம் அந்த வச்சுக்க, ஒரு 500 வச்சுக்க அப்படின்னு சொல்கிறியா? சொல்லு. டிக்கெட் இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரா சேர் போட்டுக்கலாம், இந்த ஒரு 500 வச்சுக்க சொல்கிறியா? சொல்லு. சொல்கிறவங்களும் இருக்காங்களே. கரப்ஷன் நம்மளோட கல்ச்சர் மாரி ஆகிப்போச்சு. எங்கே போனாலும் நம்ம பாருக்காரன் மட்டும் வேண்டுதலா? சரி, அந்த பாரை உள்ளே பூந்து இன்னைக்கு நைட்டு போய் சீல் வச்சில்ல, அன்னைக்கு அது உள்ளே பூந்துற தேவை ரைடு பண்ணி சீல் வச்சுருக்கணும்ல. வந்தவங்களோட ஆதார் கார்டை வாங்கிட்டு எத்தனை பேர் உள்ளே என்ட்ரி இருக்கான்னு டேட்டா என்ட்ரி போட்டு வெளில பார்த்துருக்கணும்ல. உள்ளே எத்தனை பேர் இருக்காங்க? 30 பேர் வயசு பார்த்து ஆதார் கார்டோட மெர்ஜ் பண்ண வேண்டியதானே. எதையுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. கோர்ட்டில் ஆர்டர் வாங்கணும், திருப்பி அது பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. 365 நாள் தான் வேலையா எனக்கு. ஆனால் ஒரு நாள் எல்லா பாரையும் பயங்கர ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. எவ்வளோ எதிர்ப்பு தெரியுமா எனக்கு? எவ்வளோ எதிர்ப்பு தெரியுமா அந்த ஆர்டர் வாங்கினதுக்கு? ஏன்னா எல்லா ஹோட்டல்ஸுக்கும் ப்ராஃபிட் போயிட்டு, அம்மா அப்பா குடிக்க போகணும், பிள்ளைய அழைச்சிட்டு போகணும்ல, பிள்ளைய எங்கே விட்டு போகிறது? நான் ப்ளே ஸ்டேஷன் வைங்கன்னு சொன்னேன். கீழே ஒரு ப்ளே ஸ்டேஷன் வைங்க, குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கட்டும், அப்பா அம்மா குடிச்சிட்டு வந்து அழைச்சிட்டு போட்டோம். நல்ல கலாச்சார டெவலப்மெண்ட்டாக இருக்கும்ல. உண்மையிலே சொல்கிறேன், பொதுநல வழக்கு போடுறதெல்லாம் வந்து கீழே கமெண்ட்டில் கூட நண்பர்கள் இருப்பான், இதுக்கு ஒரு வழக்கு போடுங்களா, அதுக்கு ஒரு வழக்கு போடுங்க. மொத்தமாக பெனால்ட்டி அடிச்சுன்னா சம்பாரிச்சு வச்சுலாம் அங்கே போகணும். எல்லாப்பும் வழக்காக போட முடியாது. வழக்கும் போட்டாச்சு, உத்தரவும் வாங்கியாச்சு. இப்போ நான் இதை வச்சு ஒரு கண்டெம்ட் போகலாம், அதை பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இது நீதிமன்ற அவமதிப்பு தானே. ஆமாம் சார். கொலை வரையும் போயிட்டு இல்லை. அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க? பாருக்குள்ளேயா குளர் நடந்துச்சு, ரோட்லேயும் நடந்துச்சுப்பாங்க. இதுக்கு எங்கே பதில் சொல்கிறது சொல்லுங்கள். ஸ்டாண்ட் அவங்க அப்படி எடுப்பாங்க, டிஃபென்ஸ் எடுப்பாங்க. பாருக்குள்ளே ஒன்றும் கொலை நடக்கலை, இவங்க வெளியே போய் எங்கே குடித்தாங்களோ எங்களுக்கு என்ன தெரியும்ட்டு ஒன்றுமே தெரியாது. அது இந்த கேஸ் தான் நடந்து சார், விரிவாக கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது இலங்கை அகதிகள் இங்கே வந்து பல இடத்துல இருக்காங்க. இந்த கேம்ப் இருக்குது அவங்களுக்கு. புதுக்கோட்டையில் ஒரு பெரிய கேம்ப் இருக்குது, இந்த புழலில் ஒரு கேம்ப் இருக்குது. அப்படி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் அரிச்சான் குப்பம் அப்படி இலங்கை மறுவாழ்வு மையத்தில் நவிலேஸ்வரன் அப்படின்றவரோட மகள் யான்சி 18 வயசு +2 மாணவி, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். இப்போ தான் யார் இன்ஃப்ளூயன்சர்? எல்லோரும் இன்ஃப்ளூயன்சர் தானே. 10 வீடியோ ஒன்றா இன்ஃப்ளூயன்சரு, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஐயா. அதுனே இன்ஸ்டாகிராமில் முறுக்கு வைக்கிறவங்க பூனை வைக்கிறவங்களாம் பெரிய ஆளாக திடுறான். நம்ம ஒரு வீடியோ போட்டால் ஒரு நாதிக்குள்ளே பார்க்க மாட்டுது. அங்கே பார்த்தா மெகந்தி விற்கிறதெல்லாம் ஃபேமஸாக இருக்காங்க. இவங்கள தெரியாதா? இவங்க தான் மெகந்தி ப்ராப்ளங்கிறாங்க. மெகந்தியே இங்கே ப்ராப்ளமாக தான் இருக்குது, ப்ராப்ளமாக இல்லை. இன்ஸ்டாகிராமே மொத்தத்தில் ப்ராப்ளமாக தான் இருக்குது, பிரபலியமாக இல்லை. எனக்கு நியூசன்ஸ் வெப்சைட்டு. அப்போ சென்னையில் அவங்க சோசியல் மீடியாவாக பழகிறப்பட்டு தோழி, ராமாபுர தோழி, அவங்க மைனர்
இப்படியா அப்புறம் இந்த எம்எல்ஏ மாரி நான் ஒரு தோழி, நீ ஒரு தோழி, நீ ஒரு தோழி, நீ ஒரு தோழி, தோழியெல்லாம் தோழிகள் ஆகிடுவோம். புளூரல் ஆகிடும். தோழிகள் புளூரல் படிச்சிருக்கியா தமிழ் இலக்கியம்? தோழி சிங்குலர் புளூரல், இங்கிலீஷில் புளூரல். தோழிகளாகி 3 பைக்கில் போனதே அஃபென்ஸ், போனதே இல்லை ட்ரிபிள் ரைடு. கடைசியாக 4 பேர் ரைடு பண்ணியிருக்காங்க ஒரு பைக்கில். அதை ஒரு பையன் ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா? அது ரா ஃபுட் வச்சிருக்கு ஒரு பையன் நடந்தது சொல்கிறான். பயந்து வெளிரி அழுது, நான் எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை, ஆனால் இந்த மாதிரி நடந்து போச்சு. உள்ளே போனோன்னே இந்த பப் கலாச்சாரம் சென்னையில் என்னால் 2-3 கலாச்சாரம் ஏற்றுக்க முடியல தம்பி இன்றைக்கி வரைக்கும். பப் கலாச்சாரம், மெரினா கலாச்சாரம் இதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியல. புறா பொது வழியில் துப்பட்டாவை போட்டுக்கிட்டு உமா கொடுத்துக்கிட்டு இருக்குது. அது உமா கொடுக்குற இடம் இதுதான், அது தெரியாதது இல்லை. ஆனால் உமா கொடுக்குற இடம் அந்த பப்ளிக் பிளேஸ் இல்லைப்பா. அதை உமா கொடுக்குறது ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் கொடுத்துட்டு போகணும். தனிமனித கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல, சுய ஒழுக்கம். நீ உமா கொடுக்குறேன், நான் போகிறேன், நான் எதுக்கு என்ன அதை பார்க்கணும்? அந்த உமாவை போட்டு பையன் கேட்குறான், என்னப்பா பண்ணிகிட்டு இருக்காங்க உள்ள, எதுக்கு விளக்கம் என்ன சொல்கிறோம்? துப்பட்டா ஒழிப்பு கலாச்சாரம் கொண்டு வரணும் மெரினாவில். பெரும் வேதனையாக இருக்குது இந்த சூழ்நிலையில். இங்கே டான்ஸ் நடக்குது தம்பி பப்பில். ஒரு முறை தம்பி நான் போயிருக்கேன் பப்புக்கு. நான் ஒன்றும் இதெல்லாம் இல்லை, எல்லாத்தையும் பார்க்கணும்ல. எனக்கு அந்த கலாச்சாரம் உடன்படலை. எப்படி தம்பி குடிச்சிட்டு டங்குன்னு எப்படி தம்பி ஆடுறது? வாந்தி வந்துடுறது. அது சத்தம், அந்த டிஜேவே எனக்கு ஒத்துக்கலை. காது எனக்கு ஒத்த காது தான் கேட்கும், ஒத்த காது எனக்கு கேட்காது வேறு. டமால் அப்படியப்பா நீங்கள் வாங்கடா எப்போ வேணுமோன்ட்டு நான் வந்து காரில் உட்காந்துட்டேன். வர்றீங்களா நான் கிளம்பட்டுமான்னு நான் அவ்வளோ போட்டு வீட்டை பக்கம் வந்துட்டேன். நீ ஆடிட்டு வா போகணும், நமக்கு அது ஒத்து வரல. இந்த சூழலில் உள்ள தகராறு வந்திருக்கு. இதில் எப்படின்னா நீ ஒரு ஃபிகரோட வந்து ஆடிக்கிட்டு இருப்ப, தம்பி மாரி ஆளுக்கு வரும், நமக்கு வராது. டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்ல, அது தம்பி மாரி ஆள் என்ன செய்வான்? கொஞ்ச நேரம் உன் ஃபிகரை நான் கை மாற்றிக்கிறது தான்ப்பா. நான் சத்து இடுப்பு பிடிச்சி நிற்கிறேன், அது என்னன்னு தெரியல, ஒரு கல்ச்சர். ஆள் மாற்றி டான்ஸ் ஆடி இருக்காங்க, அது நடக்குது. நடக்கக்குள்ள வாக்குவாதம் வந்துருக்கு. கொஞ்சம் இடுப்பை லேசாக தொட்டாருன்னா ஒத்துக்குவாங்க, கொஞ்சம் மேலே கீழே கையை ஏற்றினா பிரச்சனை வந்துருமா வராதா? ஆள் இல்லை, நீ கஷ்டப்பட்டு 1 வருடம் 1.5 வருடம் பிக்கப் பண்ணி கொண்டு வந்திருப்ப. பிரச்சனை ஆனோடனே உள்ளுக்குள்ளே கைகலப்பும் ஆகுது, அடித்தடி ஆகுது. அங்கே பவுன்சர்கள் இருப்பாங்க தம்பி, நல்லா நம்ம தொட பெருசு இருக்கவங்க ஆம்செல்லாம், அவங்க வேலையே அதுதான். அப்படி ஒன்று பீம்பாய் தூக்கி ஒன்று வெளில போடுங்கம்பாங்கல்ல, மைக்கேல் மதன காமராஜ் இல்லை, அப்படி தூக்கி அந்த பாரோட்டு வெளில போட்டுருவாங்க, ஓடி போயிருங்க. மத்து சம்மண்ணி அனுப்பியிருக்காங்க, கிளம்புங்க நீங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பாரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டைம் ஆகிட்டு, நைட் டைம் ஆகிட்டு. அடுத்து 2 வீலரில் திருமங்கலத்தை நோக்கி போயிருக்காங்க. கோயம்பேடு மேம்பலம் தெரியுதா? லெஃப்ட்டு திரும்பினா பூந்தமல்லி, ரைட்டு திரும்பினா பாரிஸ்காரர், ஸ்ட்ரைட்டாக போனால் திருமங்கலம் விஆர் மாலு. அதை எடுத்துகிட்டு போக்குள்ள இந்த ஏற்கனவே பாருக்குள்ளே பிரச்சனை பண்ண குரூப்பு காரில் பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. அதோடையாவது என்ன சந்து பூந்தில் பைக்கை போட்டி பூந்துருக்கலாம். இந்த இலங்கை பெண் என்ன பண்ணிட்டு யான்சி நிறுத்துறா பைக்க, இப்படி கல்லை பெருக்கி அடிச்சிருக்கு. சண்டை போட்டுருக்கு. அவங்க தான் அந்த பையன் சொல்கிறான் ஸ்டேட்மெண்ட்டு, வேகமாக போனோம், கல்லை பொறுக்கி அடித்தோன்னே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, காரு கண்ணாடி உடஞ்சிட்டு இருக்கு. கோபத்தில் நான்சி போனோம் 2 வீலர் ஒரே தூக்குடல தூக்கி வீசப்படுறதுல நான்சி கீழே விழுந்து பின்மண்டை அடிபட்டு சம்பவ இடத்தில் இறந்து போகிறார். கூட இருந்த தோழி மட்டும் பலத்த காயத்தோட மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு இந்த குரூப்பை அதில் ஒரு கட்சி கொடியும் கட்டியிருந்துருக்கு. கட்சி கொடியும் கட்டி கார் நம்பர் விட மாற்றிருக்காங்க. நீ எங்கேயும் போக முடியாது, ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. இங்கே ஆரம்பித்தாங்கன்னா சிசிடிவியில் இப்படியே வருவாங்க. இந்த வடிவேல் ஒரு படத்தில் திருடிட்டு வந்து மிளகா பொடியை போட்டு வந்து படத்து கிடப்பார். பார்த்தா கவட்டை வரைக்கும் என்னடா மிளகா பொடியை போட்டிருக்கேன்னு, மிளகா பொடியெல்லாம் அப்படியே போட்டே வந்துடுவார் அல்வாவாசு. அந்த மாதிரி கரெக்டாக நிறைய சம்பவம் எடுத்து வந்துட்டாங்க. வந்து பிடிச்சி பார்த்தப்ப தான் சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த பாலகுரு 21 வயசு, சூளைமேட்டைச் சேர்ந்த ஜோஸ்வா 19 வயசு, நெற்கூற்றத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் கிஷோர் 19, சுமன், சக்திவேல், மோகனசுந்தரம், ராகுல் ஆகிய 7 பேரையும் கைது பண்ணியிருக்காங்க. இளம் பெண்ணையும் கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட காரையும் பறிமது மர்டர் அஃபென்ஸ் ஆகிடுது. இதுபோக யான்சி, அவரது பள்ளி தோழி, திருவள்ளூரை சேர்ந்த பெண்ணும், சிறுவயது முதல் தோழியாக இருந்த கடலூரில் உள்ள பள்ளியில் கடந்த ஆண்டு படித்த போது காயமடைந்த யான்சிக்கு அறிமுகமாக கூறப்படுகிறது. இவங்க எல்லாருமே 10 நாட்களாக மெட்ராஸில் வந்து தங்கியிருக்காங்க. இதில் கூத்து நடந்திருக்கு. என்னது சார்? முந்தா நாள் தேட்டருக்கு போயிருக்காங்க யான்சியோடு சேர்ந்து. இதான் ஃப்ரெண்ட்ஷிப் வந்தால் தேட்டரு வீட்டில் இருக்கிற உண்டியல் காசை வரையும் எடுத்துக்கொண்டு செலவு பண்ணுறது. பெருமை பீதாம்பரத்தில்
வீட்டில் சொல்லியிருக்காங்க, நீ எங்கே விட்டு வர்ற, மணி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கண்டித்ததுக்கு பிறகும் மறுநாள் காலையில் வீட்டை விட்டு போனவங்க வெளியில் வரவே இல்லை. அவங்க அம்மா கண்டித்த பிறகு வரவே இல்லை. அப்புறமா தான் போலீஸ் விசாரணையில், கோயம்பேடு போலீஸு அவங்க விசாரித்த விசாரணையில் தான் உங்கள் பொண்ணு அஃபெக்ட் ஆகியிருக்கு, ஹாஸ்பிட்டலில் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. வீட்டில் உள்ளவங்க கண்டிச்சிருப்பாங்கல்ல, படத்துக்கு போயிட்டு எவ்வளோ நேரம் கழிச்சு வந்தேன்னே. அப்போ முதல் நாளும் குடிக்க தான் போயிருப்பாங்க போல இருக்குது. அடுத்த நாள் பாயிண்ட்டை பிடிச்சிடுறாங்க. பாரில் வந்து என்ன நடந்துன்னு சொல்லி பார்லேயும் விசாரணை நடக்குது. இப்போ உடனே கண்டுபிடிச்சிருப்பாங்க. மதுபான பாருக்கு சீல் வச்சாச்சு, தற்காலிக சீல், அதுவும் பிப்ரவரி சீல் வச்சாச்சு. இதெல்லாம் பார் தான் நம்ம பிரச்சனையாக இருக்குது, நம்ம அதுக்கு லைசன்ஸு ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லி இவ்வளவும் அதுக்கு டைட் பண்ணுறோம். அதை மீறியும் அதுக்கு வந்து அவங்க சீல் வைக்கலை, இதுக்கு தனியாக ஒரு துறை போடல அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? சார் இங்கே வந்து 2 பக்கமும் பார்க்க வேண்டியது இருக்குது சார். இப்போ இந்த பசங்க கூட ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து தேட்டருக்கு போயிருந்தோம், வீட்டுக்கு லேட்டாக போனோம், எங்கள் அம்மா திட்டினாங்க, ஆனால் தான் பாருக்கு போனதாக வந்து நியூஸ் வந்துருக்கு சார். அப்போ இங்கே பெற்றோர் பேச்சை மீறி தான் போயிருக்காங்களே. அப்போ இப்போ இருக்க பசங்க இந்த பெற்றோர் பேச்சை மீறுதே வந்து ஒரு ஸ்டைலு தான், அதை ஒரு கெத்தா பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அழிவு தான். பெற்றோர் பேச்சை மீறுறதுனா தம்பி, அந்த பொண்ணு நாடு விட்டு நாடு வந்துருக்கு. நாடு இல்லை, இது நாடும் இல்லை, நாடு இல்லை, இது நாடும் இல்லை. நீங்கள் நல்லா பேசி தமிழ் பேசி பண்ணாலே இங்கே வந்து நமக்கு ஒரு 2 பேரும் தமிழ் தானே பேசுகிறோம், 2 பேரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் உனக்கு எனக்கு ஒரு ஈகோ கிளாஷ் ஆகும். இதுபோல் நீ வேறு லாங்குவேஜ் பேசுகிற, லாங்குவேஜ் பேசவுள்ள நீ ஆனால் தமிழ் பொண்ணு வீரத்தோடு பேசியிருப்ப. இங்கே உள்ளவன் இது எங்கள் ஊர், என்ன நீ மிரட்டுறியா? எல்லா இடத்துலையும் உள்ளதானே தம்பி. கேரளா போனால் நம்மளை ரொம்ப அப்படியே தாளாட்டுறாங்களா, இல்லை கர்நாடகா போனால் உங்களை தாளாட்டுறாங்களா? நம்ம தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டாலே டென்ஷன் ஆகிறாங்க. நம்ம தான் பார்க்கிங்கில் போய் எடுக்கணும், அவங்க எடுத்து விட மாட்டாங்க. அந்த மாதிரி அவனை ஈகோ ட்ரிக்கர் ஆகிறது தானே. மொத்தத்தில் யாவும் இருக்கும் இடத்தில் இருந்தால் எல்லாம் சிறப்பு. பாருக்கு போனால் பிரச்சனை வரத்தான் செய்யும். ஏன் பெரிய பெரிய ஆளுகள் அடுத்த பிறகு யாரும் பாருக்கு போகிறதில்ல சொல்லுங்கள்? நீங்கள் சின்ன வயசில் 20 வயசுல பாரில் சுற்றிருப்பீங்க தம்பி. ஒரு ஸ்டேட்டஸ் வந்த பிறகு ஏன் யாரும் பாருக்கு போகிறதில்ல? எதனால சார்? என்ன காரணம்? தேவையில்லாத பிரச்சனை வரும். எங்கே போய் பார்த்தா ஏன் மேலே வந்து ஏறாத்தான்னு சொல்லி வேறு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு தம்பி. அவங்க வீசுகிற பாட்டில் ஓமண்டில் வந்து எழுது என்ன செய்யுது? உனக்கு அவங்களையும் பிரச்சனை இல்லை, நீ வேற அவங்க வேற. அவங்களுக்குள்ள ஒரு பீர் பாட்டில் எடுத்து வீசுறாயின்னு வச்சுக்க, சுற்றி அடித்து வந்து ஓன் தள்ள விழுந்து நீ செத்து போனால் என்ன செய்யுது? அதான் எங்கே போகலாம், அது ஏன் மேலே வந்து யாராத்தான்னு. அங்கெல்லாம் போகக்கூடாது, தேவையில்லாத பிரச்சனை வரும். குடிக்கக்கூடாது, உடம்பு கெடுது. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் குடி நாட்டுக்கே கேடுதான். அது திருநங்கை இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் குடி கெடுதல் தான். அப்போ இங்கே சார் அந்த பேரண்ட்ஸ் கேட்கல, அது ஒரு கேள்வி வரும். பேரண்ட்ஸ் கேட்டு தான் இருக்காங்க, கேட்டது தான் இப்படி இந்த பிரிவாக இருக்குது. முதல் நாள் சொன்னப்பே இந்த யான்சி பஸ்ஸு காசை வச்சு ஊரை பார்த்து போகணும்னு சொல்லியிருக்கணும்ல. என்ன ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டியிருக்கிறாங்க? ஃப்ரெண்ட்ஷிப்பு அது ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக கிடச்சிது. ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஷிப்பு இங்கே யார் நல்லவன் கெட்டவனா தெரியல. 20 வருடம் 30 வருடம் பழகிறான், பழி வாங்கிட்டு போடுறானோ ஐயா. வாங்குறானால இல்லையா? கூட பிறந்த உடம்பிருப்பு கோர்ட்டு கேஸ் போட்டு உன்னை கோர்ட்டில் வச்சு வெட்டுறானா வெட்டலையா? சொத்துக்கா நடக்குதா இல்லையா? பெத்த அப்பனை கொள்றியா இல்லையா? பெத்த பிள்ளைய கொள்றியா இல்லையா? யாரும் லாயல்ட்டியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நம்ம ஜாக்கிரதையாக இருந்த வேண்டியதான். ஒருத்தர் ரோட்டில் அடிச்சுட்டா விட சாரி ப்ரோ அப்படின்ட்டு போய்க்கங்க. நீ இது கோழைத்தனம்னு நினச்சி நான் பாடம் நடத்துகிறேன்னு நினச்சிக்காத. சாரி ப்ரோ, அவ்வளோ ப்ரோ, திரும்ப பார்த்துப்போ. சார் நான் தெரியாமல் அடிச்சிட்டேண்ணே, போயிடு. வாழணுமே இங்கே. சார் இன்னொரு கேள்வி, இப்போ இந்த கேஸில் வந்து கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டு வந்து நிரபராதியாக ஆயிருக்காரு, சில உண்மைகளும் சொல்லியிருக்காரு, அதை பற்றி நினைக்கிறேன். இல்லை, அந்த பையனோட இது பார்த்தேன் காலையில், அவனோட ரா ஃபுட்டேஜ் இருக்குது, காணொலி இருக்குது. அவன் பயந்து வேறேன்ட்டு நிற்கிறான். கேட்குறவரே பயப்படாத, எனக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இல்லை. அந்த பையன் வேறு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறான். இந்த நடந்த சம்பவத்தை வேறு நம்ம வந்து போலீஸ் வெளியிட்ட தகவலையும் ப்ளஸ் அங்கே உள்ள தகவலையும் தான் நான் சொல்கிறேன். பட் அந்த பையன் வேறு தகவல் சொல்கிறான். அது அந்த பையனாக சொல்கிறானா, யாரும் சொல்ல வச்சு சொல்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது. அதனால் அதை ஒரு ஆதாரமாக எடுத்துக்க முடியாதுன்னு சொல்ல வர்றேன். அந்த பையன் சொல்கிற ஆதாரத்தை முதல்ல அந்த பையன் சம்பவத்தில் இருந்தானா, இல்லை அவன் சொல்கிறது எப்படி உண்மைன்னு நான் பேச முடியும்? அதான் சார், சுமன் சக்தியில் தான் வந்து காரை ஓட்டினார், அவர் தான் இந்த தப்பு பண்ணார் அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம சொல்ல முடியாது. போலீஸ் விசாரிக்கட்டும். இல்லை சொல்கிறேன் சார். அதில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்கிறாங்க, ஒத்துப்பீங்களா? இதேமாரி அந்த பெண்களை வந்து நாங்கள் ஒரு ரூமுக்கு கூப்பிட்டோம், அதில் 3 பொண்ணுங்க ஒத்துக்கிட்டு 2 தான் ஒத்துக்கலை, அதில் பிரச்சனை வந்துட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த தகவலை எதில் உண்டை சேர்க்குறது? இது ஒரு சோசியல் மீடியாவில் வந்த தகவல், இதை நான் உண்மைன்னு சொல்ல முடியாது. பட் நான் அதிகாரப்பூர்வ அங்கீகரிக்கப்பட்ட செய்தித்தாள்களில் வந்த தகவல்களை மட்டுமே தான் சொல்ல முடியும்.
சோசியல் மீடியாவில் 1000 சொல்லலாம். நேற்று சாயந்தரத்துல தான் தகவல் வந்துகிட்டு இருக்கு. அவங்க அந்த பொண்ணுங்கள்ட்ட பணத்தை காட்டி கேட்டாங்க, வரல, அதனால பிரச்சனை ஆகிட்டு ஒருத்தன் டிஎம்கே குடிங்கிறான், ஒருத்தன் தாவேக்கா குடிங்கிறான். இதெல்லாம் நான் வாயை திறந்து சொல்லவே இல்லை. நமக்கு தேவையில்லாதது. கட்சி கொடி கட்டப்பட்டிருந்தது, நம்பர் பிளேட்டு மாட்டப்பட்டிருந்தது. ஆளாளுக்கு ஒரு கட்சியை சொல்கிறாங்க. நம்ம அதை என்னென்னு எடுத்து பேசுறது? கட்சியில் ஈடுபடுத்தாதீங்க, அரசியலே வேண்டாம். தவறு யார் செய்திருந்தாலும் சட்டம் தண்டிக்கும். சட்டம் மேலானது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.